ஒரு பெரிய இழப்பை அவர்கள் சந்தித்தாங்க. ஏன் ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல பிசாசானவன் தன்னை காண்பிக்கிற வேளையில அவங்க கிட்ட வந்து நல்லா தான் பேசுறான், இந்த மரத்தினுடைய கனியை புசியுங்க. இவன் பிசாசானவன் என்பதை அறிந்திருந்தால் அவர்கள் ஜெயித்திருப்பாங்க. ஆனால் அந்த அறிவு ஆதாம் ஏவாளுக்கு இல்லாதபடினாலே பிசாசனுடைய குரலுக்கு செவி கொடுத்து, பிசாசனுடைய வாக்குக்கு செவி கொடுத்து அந்த இடத்துல விழுந்து விடுறான். அப்ப வாழ்க்கையில இயேசுவுக்கு இந்த அறிவு தான் அந்த இடத்துல நாம் இப்பொழுது பிசாசை ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை அந்த இடத்துல உணர்ந்தார். இப்போ நல்ல கவனிங்க, வாழ்க்கையில இன்றைக்கு நாம் என்னதை உணர்கிறோம் என்று சொன்னால், தேவ பிரசன்னத்தை உணர்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் நேரிடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் நேரிடும் பொழுது, வேத வசனம் சொல்லுது, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து 40 நாட்களாக அவரை சோதித்து கொண்டே இருந்தார். அந்த நாட்களுக்கு பிறகும் அவரை சோதித்து கொண்டிருந்தார். ஆண்டவரை எல்லா இடங்களுக்கும் கூட்டி சென்று தேவாலயத்தின் உட்பரியின் மேல கூட்டிட்டு போறான், உயர்ந்த மலையின் மேல கூட்டிட்டு போறான். ஆண்டவருக்கு நேரடியாக நின்று கல்லுகளை எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று அந்த இடத்துல பிசாசானவன் நேரடியாக இருக்கிறான். அப்ப இயேசுவுக்கு நன்றாய் தெரிகிறது, இந்த இடத்துல பிசாசானவன் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் உணர்ந்த உடனே அந்த இடத்துல அந்த பிசாசின் கிரியைகளை அவர் முற்றிலுமாக ஜெயிக்கிறார். இப்ப வாழ்க்கையில அந்த ஊழியத்துல அந்த தருணம் வந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் ஒன்றே நினைத்தேன், என் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்று சொன்னா நானும் ஜீவிப்பேன், இந்த இடத்துலயே ஊழியம் பண்ணுவேன். என் கர்த்தர் செத்து போனவர்னா இந்த இடத்துல நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஐ வில் பி புட் இன் தி ஜெயில், நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த 2 காரியங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இடத்துல என்னுடைய ஜெபம் அதுதான், ஆண்டவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவுக்கே பிசாசை முற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு 40 நாட்கள் தேவைப்பட்டதானால் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையில ஒன்றே ஒன்று, என் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் பிசாசை ஜெயிப்பதற்கு இன்றைக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நான் உணர வேண்டும் என்பதற்காக நான் அந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் மறைவாக இருந்து தேவனை தேட ஆரம்பிச்சேன். நல்ல கவனி, தேவனை தேட ஆரம்பிச்சேன். நீர் இருப்பது உண்மையானால் let me do that ministry, let me continue that ministry. நான் அந்த ஊழியங்களை நான் தொடரணும் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நாட்கள் கடந்து போனது, மனசுக்குள்ள தைரியம் வந்துச்சு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய ஸ்தலத்துல போய் நம்முடைய ஊழியத்துல எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக போய் நின்றேன். அந்த ஆண்டவர் இடத்துல ஒன்றே ஒன்று, ஆண்டவரை நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே உங்களுடைய சமூகத்திலேயே இருப்பேன், என்னால் முடிந்த அளவிற்கு ஜெபித்து நான் இந்த இடத்துல ஜெயப்படுப்பேன் என்று நினைத்தேன். நீங்க உண்மையிலேயே நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, அடுத்தடுத்து என் சத்துருக்களை ஆண்டவர் அடிக்க ஆரம்பித்தார். ஒருத்தர் 8 மரணங்கள். எனக்கு எதிராக யாரெல்லாம் எழும்பி என்னுடைய ஊழியத்தை விட்டு அடிக்கணும்னு நினைச்சாங்களோ, என் மேல எந்த வக்கீல் கேஸ் கொடுத்தாரோ, எந்த குடும்பத்தில் இருந்து குற்றம் சாட்டினார்களோ, அந்த குடும்பத்திலிருந்து ஆண் மக்கள் ஒருத்தரா 8 பேருடைய தொடர்ந்தேச்சையான மரணங்கள் ஒன்றொன்றா அடுத்து 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 நடக்க ஆரம்பித்தது. நல்ல கவனி, ஒவ்வொரு மரணங்களும் அடுத்து அடுத்து சில மாதங்களுக்குள் அல்லது 1-2 வருடங்களுக்குள் 8 வருடங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் பயந்து ஓடவே மாட்டேன். வாழ்க்கையில let me see the result. Let me see the result. If I can overcome the devil, if you overcame devil, I can also overcome devil. நீங்க சாத்தானை ஜெயிக்கிற ஒரு தேவனாக நீங்க இருந்தீங்களானா, நான் தேவனுடைய பிள்ளை, நானும் கண்டிப்பா சாத்தானை ஜெயித்தே ஆவேன். அப்ப இந்த நம்பிக்கையோடு ஏறக்குறைய 8 ஆண்டுகள் நல்ல கவனிங்க, யார் என் மேல பிரதானமா இருந்தாங்களோ எல்லாரும் 8 மரணங்கள் தொடர்ந்து, 8 ஆண்டுகள் 8 மரணங்கள். கடைசியில ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் உங்களை அடிச்சே தருவேன், இந்த இடத்துல இருந்து ஊழியத்தை வரட்டுவங்கிறவரு அவங்க குடும்பத்துல நிகழ்ந்த மரணத்தின் காரணமாக இந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க பாஸ்டர். இனி நீங்க தேடி பார்த்தாலும் உங்களுடைய சத்துருக்கள் இந்த இடத்துல இல்லை, உங்களுக்கு எதிராக இனி யார் எழும்பினாலும்
இனி மக்களே உணர்ந்து கொண்டாங்க, இனி யாரும் உங்களுக்கு எதிராக எழும்ப முடியாது, இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்க ஆண்டவர் தான் பெரியவர் என்று மக்கள் ஒரு பக்கத்திலே சொன்னாங்க. ஆனால் என் மனதிலே நான் உணர்ந்த ஒரு காரியம், ஆண்டவரே நீர் 40 நாளிலே ஜெயித்த பிசாசின் வல்லமையை ஆண்டவரை 8 ஆண்டுகள் போராட்டத்தோடு இந்த சாத்தானை ஜெயித்து இன்றைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஊழியர்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இட்ஸ் நாட் an easy job. நம்ம உடனே இயேசு நாமத்துல போ பிசாசேன்னு சொன்ன உடனே பிசாசு போய் விடுவதற்கு அவன் இயேசுவுக்கே 40 நாட்கள் உபவாசம், இயேசுவுக்கே 40 நாட்கள் டைம் was needed to overcome Satan. In